ஹாய் ஆல் வெல்கம் டு விபி டேரக்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடகராசிக்காரவங்களுக்கு விசுவாவசு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஆஸ்ட்ராலஜி படி 3 கார்ட்ஸ் வந்து இருக்கு. அது கேன்சர், கடகம், ஓகேங்களா. கேரிங் கொடுத்துருக்காங்க மெசேஜ். இவங்க வந்து இயற்கையாகவே எல்லார் மேலேயும் ஒரு கேரிங்கான பர்சனாக இருப்பாங்க அப்படின்றாங்க. 4வது வீடு அப்படின்றது ஜாதக கட்டப்படி, ஓகேங்களா. இது வந்து வீடு அண்டு குடும்பம், ஓகேங்களா, தாய், இதெல்லாமே குறிக்கும். கடக வீடு, இதோட அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன். பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ், அதாவது நிலையற்ற தன்மையில் இருக்கும். இவங்களோட ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா வளர்பிறையும் தேய்பிறையும் மாறி மாறி சப்கான்ஷியஸாக இருப்பாங்க. கடகராசிக்காரவங்க ஐ மீன் தப்பு கிடையாது. நிலையற்ற எந்த ஒரு முடிவுமே கொஞ்சம் நிலையாக எடுக்க முடியாது. காரணம் வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு தன்மைகள் வந்து இருக்கத்தான் செய்யும். ஏன்னா கடகராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சந்திர பகவான். ஸோ நிலையற்ற தன்மை ஃபீலிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்பிறை வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், தேய்பிறை வரும்போது அவங்களோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து அவங்க தாய் வண்டி வாகனம் இதுக்கெல்லாம் வந்து 4th ஹவுஸ் கடகம் வீடு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நம்ம டேரட் பேஸில் கடகராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பைல் 1 அண்ட் பைல் 2 சூஸ் பண்ணணும். பைல் 1 சூஸ் பண்ணுற கடகராசிக்காரங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஆஃப் பென்டக்கல்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப கடின உழைப்பாளி. எண்ணம் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்க நினச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒரு சில பயணங்கள் வந்து தொழில் ரீதியாக ஏற்படலாம். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. கொஞ்சம் வந்து எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா முந்தி இருந்ததை விட கொஞ்சம் நிறையா சுவாரஸ்யங்களும் பரபரப்பும் உங்கள் லைஃப்பில் இப்போது காலகட்டங்களில் போயிட்டுருக்கும். ஏன்னா உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கீங்க அப்படின்றதவே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு அதுக்கான ரீசனோ இல்லை வந்து அதுக்கான வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு விடையோ கிடைக்கலனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ்க்கு வந்து விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அது உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்கும். தொழில் ரீதியாக போகிறீங்க, இல்லை ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஃபேமிலியோடு போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும், உங்களுக்கு லாபகரமாக அதில் ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கடகராசிக்காரங்கள் விவசாயத்துறையில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல மகசூல் இருக்குது அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. இயற்கை மேலாண்மை பண்ணுறாங்க அப்படின்னா அதிக லாபங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. சுற்றுச்சூழல், அப்புறம் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு, கோழி இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும் கடகராசிக்காரவங்களுக்கு அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. சின்ன சின்ன கெட்ட பழக்கங்களும் இவங்களுக்கு கூடவே இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு சந்திர பகவான் தேய்பிறை வளர்பிறை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு நிலையற்ற மனநிலை. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிற்றின்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் கவனமாக இருக்கணும், அதில் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சூதாட்டம், அப்புறம் வந்து பெட் மேட்ச் இந்த மாதிரி விஷயங்கள் இதுலையாவது போய் அகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாகவும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அப்படின்றது பைல் 1 சூஸ் பண்ணுற கடகராசிக்காரவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. அடுத்து பைல் 2 சூஸ் பண்ணுற கடகராசிக்காரவங்களுக்கு விஸ்வாவசம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். த மூன், இதுவுமே சந்திரனோட ஆதிக்கம் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணமோ பொருளோ கடந்த காலங்களில் மாயமாக சேர்ந்துருக்கலாம். ஆனால் இப்போது அது போன இடமே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு தவிப்பு இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் இன்ட்யூஷன் கேட்டு அதுக்கு ரீசன் வந்து உங்கள் இன்ட்யூஷன், உங்கள் உள்ளுணர்வு தான் பதில் சொல்லும். ஏன்னா நீங்கள் கரெக்டான வழியில் அதெல்லாம் சேர்த்துருந்தீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு தானாக அமைஞ்சிருந்தாலும் அதோட இது உங்களுக்கு தெரியும். ஸோ அது உங்களோட இன்ட்யூஷனை கேட்கணும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க. பிறரோட அன்புக்காக அதிகமாக இயங்குகிற பர்சனாக இருப்பாங்க பைல் 2 சூஸ் பண்ணுறவங்க. ஞான மார்க்கத்தை தேடி போவீங்க, ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டீங்க. நிறைய ஸ்பிரிச்சுவல் பாத் எடுத்துப்பீங்க, நிறைய கோயில்களுக்கு போவீங்க, இல்லை அது மூலியமாக வந்து ஞானத்தை அடைஞ்சிருப்பீங்க. பட் உங்களை பார்த்தா அப்படி எதுவுமே தெரியாது. மறைமுகமான ஞானம் உங்கள்கிட்ட இருக்கும்.
கேட்குற சமயத்தில் மட்டும் நீங்கள் சொல்லுவீங்க. எல்லா சமயத்திலும் எல்லாத்துக்கும் ஒரு அறிவுரை இதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க அப்படின்றதையும் பைல் டூ சூஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. பாஸ்டில் நடந்தது, அப்புறம் உங்களுக்கு நிகழ்கால விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கனவுல அறிவுறுத்தும் அப்படின்றதையும் இந்த வருஷம் இண்டிகேட் பண்ணுறாங்க. உங்கள் மனசு வந்து ஒரு ஆழமானது, யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. பண விஷயங்களில் கொஞ்சம் இந்த வருஷம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் இந்த மாதிரி விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க. தவறான ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை தூண்டுதலோ உங்களோட விஷயங்களை லாபம் இல்லாமல் பண்ணிடும். முதலீடுகள் வந்து இப்போ தப்பாக வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து வழிகாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மூலயமா பணம் இழக்கிறதுக்கு சின்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதும் இந்த காலகட்டங்களில் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு சின்ன சின்ன நம்பிக்கை சில பேர் மேலே இல்லாமல் இருக்கும். ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், பழகுறவங்க மேலே. பட் இது எல்லாமே டெம்பரவரி சுச்சுவேஷன். கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலம்தான் அப்படின்றதே சொல்கிறாங்க. உடல்நல குறைபாடுகள் இருக்கும், அதையும் அந்த வருஷம் உங்களுக்கு சரியாகும். பட் ரெஸ்ட்டு கண்டிப்பாக தேவை. மெடிடேஷன் எடுத்துக்கிறது மூலியமாக எதிர்காலத்தை பற்றின சில விஷயங்களை உங்களால் உணர முடியும் அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க கடகராசிக்காரவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக மெடிடேஷன் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும். பெண் தெய்வ வழிபாடு ரொம்பவே சிறந்தது. ஏன்னா சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்தது கடகராசி. ஸோ எப்பயுமே பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு இருக்கும்போது வாழ்க்கையில் வர ஏற்ற இறக்கங்களை உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்றதையும் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு அம்மன் வழிபாடு ப்ளஸ் வந்து மெடிடேஷன் வந்து பிரிங்ஸ் ஆன்சர்ஸ். ஓகே, பைல் டூ சூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேனல் விபி டேரட் தமிழ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பைல் 1ஆ பைல் 2ஆ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.